தீபாவளி என்பது இருளை வென்ற ஒளியின் திருநாள். இன்று நாம் கொண்டாடப்படும் தீபாவளி ஒளியும் ஆனந்தமும் நிறைந்த திருநாள். தீபாவளி தீபங்களின் ஒளியின் பேரிழை எனும் பொருள். தீபாவளியின் வரலாறு பல புராண கதைகள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளுடன் தொடர்புடையது. தீபாவளியின் தொடக்கம் மேலும் கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நாள் என்றும் நரகாசுரனை கொன்ற நாள் தீபாவளி என்றும் நம்பப்படுகிறது. மிக பழமையான காலத்தில் அசுரராஜன் நரகாசுரன் என்ற ராட்சசன் இருந்தான். அவன் தனது வலிமையாலும் அகந்தையாலும் தேவ உலகத்தையும் மனிதர்களையும் துன்புறுத்தினான். அநியாயம் அதிகரித்த போது தேவர்களும் மக்களும் பகவான் எங்களை காப்பாற்றுங்கள் என்று மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வேண்டினார்கள். அப்போது மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் தனது துணைவி சத்யபாமாவுடன் சேர்ந்து நரகாசுரனை எதிர்த்தார். கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் இடையே ஒரு பெரும் யுத்தம் நடந்தது. இறுதியில் கிருஷ்ணர் நரகாசுரனை அழித்தார். தீமை முடிவுற்றது. அந்த நாளே இருள், அநியாயம், தீமை ஆகியவற்றை ஒளி, நீதியால் வென்ற நாள். அதுவே இன்று நாம் தீபாவளி என கொண்டாடுகிறோம். அந்த நரகாசுர வதையின் அடுத்த நாள் மக்கள் வீடுகள் முழுவதும் தீபங்களை ஏற்றி, இனி எங்கள் வாழ்க்கையில் இருள் வேண்டாம், ஒளி மட்டும் இருக்கட்டும் என்று பிரார்த்தித்தனர். அதிலிருந்து இந்த நாள் நரக சதுர்த்தசி என்றும் தீபாவளி என்றும் அழைக்கப்படுகிறது. இன்று நாம் புதிய ஆடைகள் அணிந்து, இனிப்புகள் பகிர்ந்து, பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியுடன் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுகிறோம். ஆனால் தீபாவளியின் உண்மையான அர்த்தம் நம் மனதில் உள்ள இருளையும் கோபத்தையும் நீக்கி அன்பும் ஒளியும் நிரப்புவதுதான். இந்த தீபாவளியில் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளி பாயட்டும். உங்கள் இல்லத்தில் ஆனந்தம் மலரட்டும். எல்லா இருளும் விலகி ஒளி, அன்பு, செழிப்பு நிரம்பட்டும். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.